ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கேஎஃப்ஜே ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன டின்னர் பண்ணோன்ட்டு எனக்கு தலையில சுத்தமா ஓடல. பட் எங்க மாமியார் கிட்ட கேட்கலாம், நீங்க ப்ளீஸ் பண்ண முடியுமா டின்னர்ன்ட்டு. எனக்கு தெரியும் அவங்க என்ன ஆன்சர் தருவாங்க. சொல்ற பட் பச்சை ஸ்டில் கேக்குறது நீங்களும் அந்த சும்மா. ஆன்சர் கேள்வி சந்தோஷப்படுங்க. வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. ஆண்டி கொஞ்சம் டின்னர் செஞ்சிடுறீங்களா இன்னைக்கு? இல்லப்பா, நான் எங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கிறேன். என் வயசான காலத்துல நான் உங்களுக்கு ஆக்கி போட்டோமா? நான் சாப்பிட்றப்பா எங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு. சரி. பாத்தீங்களா, எனக்கு தெரியும் என்ன ஆன்சர் தருவாங்க அவங்க வந்துட்டு. அதனால உங்ககிட்ட கேட்கட்டும், நீங்க கேட்கட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆன்சர் தெரியும் கேட்டீங்களா? எனக்கு அது தெரிஞ்ச ஆன்சர் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு கேட்க வைக்கலான்ட்டு. ஸோ யாரெல்லாம் வீட்டில் இப்படி நடக்குதுன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். என்ன சமைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுத்துடலாம். வாட்டர் மெலன் கட் பண்ணி கொஞ்சம் கிரேப்ஸ் கூட கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப லேட் ஆயிடுது. எனக்கு ஆக்சுவலாக 8 மணி ஆயிடுச்சு. ஒரு மீட்டிங் இருக்கு எனக்கு ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஹெவி டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கட் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டுன்னு இருக்குவாங்க. கொஞ்சம் கிரேப்ஸ் கொடுத்துடலாம், சாப்பிட்டுன்னு இருக்குவாங்க. பசங்களா இந்தாங்க. ஜனேட், ஓகே. தரப்பையா இப்போ நம்ம பையனுக்கு கொடுத்துடலாம். அதெல்லாம் கரெக்டாக கேட்டுருவாங்க, மம்மி எனக்கு மம்மி என்று. ஸோ எஸ், கொடுத்துட்டு இப்போ நம்ம டின்னர் சமைக்கலாம். என்ன சமைக்கிறது பார்க்கலாம். என்ன பையன்? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அரிசி கழுவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறோம் இல்லையா, நான் 2 கிளாஸ் அரிசி மட்டும் தான் போடுவேன். ஏன்னா எங்களுக்கு அது போதும், சஃபிஷியன்ட். ஸோ இப்போ நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிற எப்படி கீ ரைஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரைஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 3 தண்ணியில் நான் எப்போதுமே ரைஸ் வாஷ் பண்ணுறேன். எல்லாரும் அப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ ரைஸ் ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் சோக் பண்ணிடுவேன். நான் எப்போவுமே பிஃபோர் குக்கிங் ரைஸ் எப்போவுமே சோக் பண்ணிடுவேன். நல்ல ஒரு 1/2 hour. என்னோட மீட்டிங் எவ்ரிடே ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கும் ஒரு 7:30க்கு. ஸோ நான் 7:30க்கு பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட் நான் எப்பவுமே அரிசி வாஷ் பண்ணி வச்சுருவேன். அது ஒரு 1/2 hour வரைக்கும் வாஷ் ஆகி இருக்கும். ஐ மீன் நாட் வாஷ், நான் 1/2 hour வரைக்கும் சோக் ஆகிருக்கும். அப்புறமேட்டு என்ன ஒயிட் ரைஸ் பண்ணால் அப்படியே எடுத்து வச்சுடுவேன், வடிக்க மாட்டேன் நான். ஓகே, இப்போ வந்துட்டு கீ ரைஸ் குக் பண்ணலாம். இருங்கோ, இந்த கொடுக்கட்ட இதில் தான் நான் ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் தாளிக்க போகிறேன். டமாட்டோ கொடுக்குற மாதிரி. டமாட்டோ சரிங்க. டமாட்டோ பிடிச்சாரு. இந்த அல்லு மூஞ்சி பார்த்தீங்களா? இப்போ அந்த பாத்திரத்தை வந்துட்டு வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கேஸ் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. ஒரு வாரமாகவே கேஸ் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இந்த பைப் மாற்றணும். ஏன்னா 5 years ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ 5 yearsலேருந்து அந்த கேஸ் நம்ம சேஞ்ச், ஐ மீன் அந்த பைப்பை சேஞ்ச் பண்ணதே இல்லை. இப்போ அது சூடாக இருக்குது. ஸோ மீன் வாயில் நான் வந்துட்டு 2 ஆனியன் போதும் கட் பண்ணுறதுக்கு. அதில் போடுறதுக்கு 2 ஆனியன் போதும். 2 ஆனியன் கட் பண்ணினேன் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் சூடாயிடுச்சா அதுக்குள்ளே வந்துட்டு ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டுட்டு நல்லா சூடாகணும். நல்லா ஆகட்டும். அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், ஆனியன் கூட கெட்டு போயிடுச்சுது. ஆனியன் கூட நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்களாச்சும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த ஆனியன் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஆனியன் அந்த பேனுக்குள்ள ஆயில் சூடாக இருந்தவன் இந்த ஆனியன் போடணும். நான் கீ காலி ஆயிடுச்சுது, கீ இல்லை. ஆனால் அது பேர் கீ ரைஸ். அந்த கீ காலியானோட வெறி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் கீ இருந்துச்சுன்னா கீ போடலாம். பட் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு காலி ஆயிடுக்குது. நல்லா கட் பண்ணிக்கணும், ஸ்லைஸை கட் பண்ணிக்கணும். பசங்கள்லாம் டிவி பார்த்துக்கிறாங்க. மீன் வாயில் வந்துட்டு இந்த டின்னரை ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு. இப்போது நம்ம என்னன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து எங்கள் மதர் வீட்டில் வந்துட்டு அம்மாவோட வீட்டில் குக் பண்ணுறதுக்கு அழுவோம். குக்கே பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. நான் எல்லாம் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும் இல்லைங்களா, வேறு தலையெழுத்து இல்லை எங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மதர் இன் லா கிட்டலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எவ்ரிடே நீங்கள் பண்ணுங்கன்ட்டு கூட கம்பல்லாம் எங்கள் பண்ண முடியாது. ஏன்னா பாவம் அவங்களும் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்ட பிறக்கோ மருமகோ சமைச்சு போடுவோம் அவங்க வந்துட்டு அவங்களே எதிர்பார்க்குவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எதுவுமே. இந்த ஆனியன் அதுக்குள்ளே போட்டுட்டு ஆயில் கூட போட்டணும். ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு பட்டை லவங்கா
ஸோ பட்டை லவங்க போடணும். பட்டை இருக்குது, கொஞ்சம் பட்டை போதும், ஒரு லவங்க போதும். அப்புறமேட்டு இது இது என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல, இது பேரு இது ஏதோ போடலாம். 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஆனாலும் வந்துட்டு தமிழ் எனக்கு மேனேஜபிளா வரும், அவ்வளோ கூட மோசம் இல்லை என் தமிழ் வரும். பட் ஐ கேன் மேனேஜ். வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது என்னடா மில்க் மிஸ்டேன்னு பார்க்குறீங்க? மில்க் மிஸ்டே எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு டப்பா இருந்துட்டு இருக்கல, அதனால தான் இந்த தயிர் காலி ஆயிட்டுச்சு. அதனால இந்த இதுல வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் அரைச்சிட்டு வச்சுக்கிறேன். இந்த பேஸ்ட் டப்பா வாங்கணும்னு யோசிக்கல, எப்போதுமே வந்துட்டு மருந்து போறேன், போவேல நான் வாங்குறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு புதினா போடணும். கொஞ்சம் அந்த புதினா ஆட் பண்ணும். ஸோ புதினா வந்துட்டு நான் எப்பவுமே இப்படி தான் பிடிச்சி என்ன சொல்றதுக்கு ஓப்பன் பண்ணி இதில் வச்சுக்குவேன், பிடிச்சி வச்சுக்குவேன். உரிச்சி ஓகே ஓகே. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரு, என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாரு, கத்து தராரு. ஒரு ஒன்றா தெரியல எனக்கு, கத்து தராரு. என் பொண்ணுக்கு எப்பவுமே புதினா பிடிக்கும். எஸ் ஓகே. இப்போ வாஷ் பண்ணிட்டு புதினா வந்து இதுக்குள்ள போட்டுடணும். வாஷ் பண்ணிட்டேன் நான். போட்டு நல்லா ஒரு ஆட்டணும். இல்ல நல்லா கிண்டணும். ஆட்டு இல்ல, கிண்டணும். நல்லா கிண்டிட்டு பாருங்களேன். அது கொஞ்சம் இப்போ இந்த தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுது. இப்போ நான் இந்த இதில் உப்பு ஆட் பண்ணல இல்லைங்களா, உப்பு ஆட் பண்ணோம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபுல் பேக்கெட் போடணும் பிடிக்கணும் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். இப்போ அதை சோக் பண்ணி வச்சிருக்கேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். சும்மா காமெடி பர்பஸ் தான் சொன்னேன், ஒரு பேக்கெட் கூட போட்டுக்கலான்ட்டு. அப்படி யாரும் போட்டுக்க மாட்டாங்க, பைத்தக்காரங்க கூட போட்டுக்க மாட்டாங்க. சும்மா காமெடி தான் பண்ணேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த அரிசி எல்லாம் இதுக்குள்ள போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடணும். மூடிட்டு அப்புறமேலுக்கு அது நல்லா இதாகும் இல்லை, கொதிக்கும் இல்லையா. கொச்சிட்ட பேருக்கும் நான் அதுலேயே தம் விட்டுருவேன். அந்த தண்ணி வடக்க கூடாது இல்லையா. இது நல்ல தண்ணி கொச்சிட்ட பேருக்கும் அதுலயே வந்துட்டு தம் கூட்டணும். தம் கூட்டுட்டு ஒரு 10-5 மினிட்ஸ் அப்படியே தம் கூட்டணும். சிம்ல போட்டு தம்முக்கு விட்டுறணும். அப்படியே ஒரு 5 மினிட் அப்படியே தம்முக்கு விட்டுட்டா அப்புறமேட்டு இல்ல இவ்வளவு வருஷமா நீ தீஞ்ச கடவாடத்தான் நான் ஆக்கி போட்டு வந்தேன். ஆமா ஆமா, அவ்வளவுதான். அதெல்லாம் ரைஸ் அப்படியே அழிச்சுக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா, இதை அழிச்சிட்டு அப்படியே ஃபாஸ்ட் ஃபிளேம்ல உலகமே அழிஞ்சுக்குது ஆல்ரெடி. அவன் ஏதோ பாம்பு போட்டு சாவடிக்கிறான், ஒரே பயமா இருக்குது. சரி, இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ஆக்கி சாப்பிட்டுக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே இந்த உலகத்துல நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இப்போ இதுக்கு என்ன கொழும்பு பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னா ஃப்ரீசர்ல வர மாட்டேங்குது. இது பாருங்களேன், ஃப்ரீசர்ல மட்டன் இருக்குது. ஆனா இப்ப செய்ய முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குது. ஆஃபீஸ்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ணலன்னா என்னோட பாஸ் அவ்வளவுதான். என்ன அதுக்கு நான் என்ன பிளான் போட்டுருக்கிறேன்னா, எனக்கு தெரியுமா, கீ ரைஸ் பண்ணிக்கிறேன். நேத்து பண்ண சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ சிக்கன் குழம்பு இருக்குது நேற்று. பசங்களுக்கு அதை ஏமாத்திர வேண்டித்தான். இப்போதான் மம்மி குக் பண்ணான்ட்டு ஏமாத்திர வேண்டித்தான். என்னன்னா இப்போ ஒர்க்கிங் லேடிஸ்க்கு என்ன ஹெடேக்னா, வீட்டையும் மேனேஜ் பண்ணோம், பசங்க மேனேஜ் பண்ணோம், குக்கோ பண்ணோம்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். அதனால என்ன மிச்சம் மீதி இருக்குதோ, நைட்டு மிச்சம் மீதி இருக்குதோ அப்படியே மேனேஜ் பண்ணி போக வேண்டியதுதான் இல்லைங்களா. சோ அதுதான் ஃபேமிலி அப்படியே சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா. ஆமாவா, இப்போ கூட ஒண்ணு மிஞ்சு போல. நீ கட்டிக்கினா நினைச்சா கூட நீ கட்டிக்கலாம். கோ ஹெட், நோ ப்ராப்ளம். அவ என்ன மாதிரி அச்சு துரத்த போறாளோ அது தெரியல. ஒரு கட்டிக்கிறாரா கட்டி. சரி அனுப்பித்தா பாக்குமே. அப்படியா? பாத்தீங்களா இது எப்படி இருக்கு? வெள்ளை வெள்ளையா, என் மனசு மாதிரி பாரு, வெள்ளை வெள்ளையா இருக்குது. அரிசி பாரு, வெள்ளை வெள்ளையா இருக்கு. மக்களே பின்னாடி பரப்படவா இருக்கு. வீடியோ முன்னாடி வந்து சும்மா நாட்டை கட்டிக்கலாம். எந்த பொண்டாட்டி ஒத்துக்கும்? எந்த பொண்டாட்டி அப்படி ஒத்துக்கும்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி உலகத்துல எந்த பொண்டாட்டியும் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்க தெரியாது. போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. ஆமா ஆமா, என்ன கொஞ்ச நாள் விட்டா கழுவுறது கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஆளு அப்படி கதை. இது ஆக்சுவலி நேத்தான் பண்ணது. நான் நைட் டின்னர் வந்துட்டு நம்ம வெளியில போயிட்டோம். சோ அது லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. அது என்ன பண்றது, மதியானம் கூட சாப்பிடல. மதியானம் ஏஞ்சிருந்து என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு, இல்ல நான் சண்டே இல்ல, ஓகே மார்னிங் நம்ம லேட்டா எழுந்தோம். மார்னிங் கூட சொல்ல முடியாது, 3 o'clock எழுந்தோம். 3 o'clock எழுந்துட்டு என்ன பண்ணேன், நான் இன்னைக்கு பர்கர் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணேன். அதே சாப்பிட்டோம். அதே ரொம்ப ஃபில்லிங்கா இருந்துச்சு. மதியானம் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ நைட்டுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் ஆனா அதுதான் கீ ரைஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் அதாவது சூடு பண்றது கூட ஒரு ப்ரிப்பரேஷன் தான். மண்டேனாவே இட் இஸ் வெரி ஹெடேக் டே. ஏன்னா மண்டேனா ஆஃபீஸ்ல கூட நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும். அப்புறமேட்டு வந்துட்டு இந்த சாப்பாடு செய்யணும், எல்லாமே வந்துட்டு ஒரே டைம். யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியுதுன்னு நினைக்கிறேன். தூக்கமும் மேனேஜ் பண்ணோம், பசங்களை மேனேஜ் பண்ணோம்,
அது ரொம்ப பத்தாத கஷ்டம். குறைக்கு யூடியூப் மேனேஜ் பண்ண இப்போ. யூடியூபை வேற மேனேஜ் பண்ணோம், ரொம்ப கஷ்டம். ஆனாலும் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி எல்லாம் கொடுமைக்காரன் எல்லாம் இல்ல. அவர் சொல்லு வந்துட்டு சொல்லு. இல்ல அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. என்னன்னா என்னோட பையன் ஏதோ சொல்ல விரும்புறான். நான் வட பையன் என்ன சொல்றீங்க? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ கிரேப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டு மோட்டு பத்துல பாரு போமக. சோ வந்துட்டு என்ன சொல்ல எங்க விட்ட என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் பாவம் எல்லாம் வீட் பெருக்குவாரு, வீட் தொட்டிக்குவாரு, சாமான கழுவாரு, குக் பண்ணுவாரு. வேலைக்காரன்னு சொல்லிடு, அவள் புரிஞ்சிடுவா. இல்ல குக்கெல்லாம் பண்ண மாட்டாரு. இவருக்கு வந்துட்டு சுடு தண்ணியே பண்ண வராது, குக்கெல்லாம் பண்ண மாட்டாரு. வேலைக்காரர் எல்லாம் இல்ல, மேரேஜ் ஆயிட்ட பிறக்கும் அதெல்லாம் வந்துட்டு பண்ணித்தான் ஆகணும். அது பண்ணா சப்போர்ட் அம்மா பண்ணுவாங்க. வீட்டுல கிளாஸ் கூட வைக்க மாட்டேன். அங்க கிளாஸ் எடுத்து பண்ண, அங்க கிளாஸ் எடுத்து வைக்க மாட்டேன். பட் இங்க வந்துட்டு எல்லாம் பண்ணணும். நானும் எங்க அம்மா வீட்டுல வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு குக் பண்ணல இல்லையா. இப்போ வந்து உனக்கு நீங்க கட்டிங்க பொண்ணுடி, உங்களுக்கு அது உரிமை அது. கிச்சன் என்ன? உங்களோட உரிமை, அது உங்களோட கிரவுண்ட். அது இறங்கி பொண்ணு நீங்க தான் விளையாடணும். பொண்ணு பையன் அப்படியெல்லாம் இல்ல. ஆம்பளை பையன் அதெல்லாம் வந்துட்டு ஆ. டிஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்துட்டு சமம் தான். சோ அதனால வந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசிட்டேன். அதனால அதுல எல்லாம் இது பண்ணக்கூடாது, பார்ஷியாலிட்டி எல்லாமே பார்க்க கூடாது. பேத பாவா அது வந்து கன்னடா ஆச்சு. எல்லாம் பேதபாவா நோட் பண்ணுது. பார்க்க கூடாது. சோ இப்ப ஃபைனல் வந்துட்டு ஆக்சுவலா நீ எங்க பிறந்த அது சொல்லு. நான் பெங்களூர்ல தான் போறது. born and raised in பெங்களூர், கர்நாடகா. பட் என்னன்னா நான் வந்துட்டு அது ஒரு வீடியோல சொல்ல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இப்போ நான் இப்போ வேண்டாம், ஓகே, அதுக்குள்ள போறது வேண்டாம். அதுக்குள்ள போறது வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் Right, clear-ஆ சொல்றேன். ரைட் விடு. இப்போ வந்துட்டு இப்போ முடிஞ்சிச்சு என்னோடது. இது கீ ரைஸ் முடிஞ்சிச்சு. கீ இல்லாத கீ ரைஸ், சிக்கன் கிரேவி. இப்போ ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கிரேவில நேத்து நைட் குக் பண்ண சிக்கன் கிரேவி அது சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு 9:30க்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அப்புறமே நிறைய ஒர்க் இருக்குது, இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். அதை தாண்டி இப்போ வந்து நான் நல்லா சாப்பிட்டுட்டு உக்காரணும், வேலைக்குள்ள உக்காரணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இப்படி தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.